லக்ன பாவகத்தில் ஆரம்பிச்ச நம்முடைய வாழ்க்கையானது 12ஆம் பாவத்தில் போய் நிறைவடையும். அப்போ இந்த 12ஆம் பாவகம்ன்றது மரணத்தையும் ஒரு வகையில் சொல்லக்கூடிய ஒரு பாவகம். இப்போ தனிமையா இருக்கிறதுனா நம்ம ஒரு குற்றம் செய்துட்டோம்னா என்ன பண்றாங்க, ஜெயிலில் போடுறாங்க. அப்போ ஜெயிலில் போறதுன்றது ஒரு தண்டனையா கருதப்படுகிறது. ஜெயிலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கும்போது தனிமையா இருக்கிறது தான் அந்த இடத்துல பிரச்சனை. மற்ற சுகங்களை அனுபவிக்க முடியாது அவரால், புரியுதுங்களா? அப்போ அந்த சிறைச்சாலையை சொல்லக்கூடிய இடமாகவும் இந்த 12ஆம் பாவகம் வரும். வீண் பழிக்கு ஆளாகுதல், நிறைய கடன்கள் ஏற்படுறதல், கடன்களை அடைக்கிறதுக்காகவே ஓடிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த 12ஆம் பாவகத்தோட தொடர்பில் வரும். மருத்துவமனையில் தங்கியிருத்தல், புரியுதுங்களா? இந்த மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள், அதாவது மருத்துவமனைக்கு நம்ம எப்போ போவோம், உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் பொழுது, ஓகேவா? அப்போ இந்த உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸ் வர்றது எல்லாமே 12ஆம் பாவகம் தான். இப்போ நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகிறது இந்த 12ஆம் இடத்தினுடைய தசாபுக்தி காலங்களில். ஸோ நான் கடனே இது வரைக்கும் வாங்கினது இல்லைப்பா அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி அதனால் விரயங்களும் நிறைய ஏற்படும். கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவங்களை பற்றியும் பார்த்துட்டே வரும். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாவகம் 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகம் அயன சயன போகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகம். இந்த 12ஆம் பாவகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளை விட்டு வெளியே போகிற அத்தனை விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம் தான். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தினுடைய முடிவுன்றது எவ்வளோ முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும், கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்ன்றத சொல்கிறது தான் இந்த 12ஆம் பாவகம். லக்ன பாவகத்தில் ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கையானது 12ஆம் பாவத்தில் போய் நிறைவடையும். அப்போ இந்த 12ஆம் பாவகம்ன்றது மரணத்தையும் ஒரு வகையில் சொல்லக்கூடிய ஒரு பாவகம். ஓகே, அயனம் இந்த மூமெண்ட்டுங்களை சொல்லக்கூடியது. நீங்கள் ஒரு இடத்துல இல்லாமல் சுற்றிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாடுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள், அடுத்து பார்க்கும்பொழுது உங்களுடைய தூக்க நிலைகள் எப்படி இருக்கும். ஏன்னா தூக்கம்ன்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னாலே தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும். உயிர் வாழ்றதுக்கும் தூக்கம் ரொம்ப அவசியம். அப்போ தூக்கத்தினுடைய தன்மைகளை சொல்லக்கூடியது. போக உணர்வு, அதாவது இந்த போகத்தில் அவன் எந்த விதமான சுகங்களை அனுபவிக்க போகிறான், எந்த அளவுக்கு எந்த ஒரு ஸ்டேஜில் வரைக்கும் அவன் ரீச் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவகம் தான். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் பாவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 12ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்தாலே விரயம் மட்டும் கிடையாது, ஒரு ஐசோலேஷன். இது நீங்கள் மற்றவங்களை விட தனிமையாக இருக்கிறீங்க அப்படின்றத சொல்கிறத கூட இந்த 12ஆம் பாவகத்தினுடைய செயல்பாடுகள் தான். இப்போ தனிமையாக இருக்கிறதுனா நம்ம ஒரு குற்றம் செய்துட்டோம்னா என்ன பண்றாங்க, ஜெயிலில் போடுறாங்க. அப்போ ஜெயிலில் போறதுன்றது ஒரு தண்டனையா கருதப்படுகிறது. ஜெயிலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கும்போது தனிமையா இருக்கிறது தான் அந்த இடத்துல பிரச்சனை. மற்ற சுகங்களை அனுபவிக்க முடியாது அவரால், புரியுதுங்களா? அப்போ அந்த சிறைச்சாலையை சொல்லக்கூடிய இடமாகவும் இந்த 12ஆம் பாவகம் வரும். வீண் பழிக்கு ஆளாகுதல், நிறைய கடன்கள் ஏற்படுறதல், கடன்களை அடைக்கிறதுக்காகவே ஓடிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த 12ஆம் பாவகத்தோட தொடர்பில் வரும். மருத்துவமனையில் தங்கியிருத்தல், புரியுதுங்களா? இந்த மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள், அதாவது மருத்துவமனைக்கு நம்ம எப்போ போவோம், உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் பொழுது, ஓகேவா? அப்போ இந்த உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸ் வர்றது எல்லாமே 12ஆம் பாவகம் தான். நம்மளுடைய கால் பாதங்களை சொல்லக்கூடிய விஷயம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதங்கள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும். அப்போது அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்தினுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா? ஸோ 12ஆம் பாவகம் பார்க்கும்பொழுது இன்னும் பல விஷயங்கள் தனக்குள்ள உள்ளடக்கிய ஒரு பாவகமாகவே செயல்படுகின்றது. இப்போ எதிரினுடைய நிலையை சொல்லக்கூடிய ஒரு பாவகம். இப்போ நீங்க ஒரு எதிரிகிட்ட மோதுறீங்கன்னா அந்த எதிரி உங்களோட வலிமையானவராக இருந்தாருன்னா உங்களோட நிலை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாயிடும், ஓகேவா? அப்போ உங்களுடைய எதிரி எப்படிப்பட்ட எதிரி அப்படின்றத சொல்லக்கூடிய பாவகம் இந்த 12ஆம் பாவகம் தான். ரகசிய நடவடிக்கைகள் அத்தனையுமே 12ஆம் பாவகம் தாங்க. ரகசியமாக நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்கள் பொதுவாக 12ஆம் பாவத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக லக்னாதிபதி லக்னம்லாம் இருந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்குலாம் நம்ப தகுந்த ஒரு நபர் கிடையாது. நிறைய விஷயங்களை மேக்ஸிமம் நீங்கள் இதுவே பண்ண மாட்டீங்க, மற்றவங்க ஷேர் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ரகசிய நடவடிக்கைகள் நிறைய சம்மந்தப்பட்ட ஜாதகர்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாடுகள் மூலியமாக வரக்கூடிய பெரும்பணம், அதனுடைய ஆதாயங்கள், ஷேர் மார்க்கெட் மூலியமாக வரக்கூடிய பணம், ரகசியமான பண ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிறது, ரகசியமாக வரக்கூடிய பணங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம் தான். தன்னைத்தானே சீரழித்துக் கொள்ளக்கூடிய நிலையும் இந்த 12ஆம் பாவகம் தான் கொடுக்கும். இந்த வீணான வதந்திகளை ஏற்படுத்துறது, அதனாலேயே அழிஞ்சு போயிடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த 12ஆம் பாவகத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக தான் இருக்கும். இந்த மாதிரி 12ஆம் பாவகத்தை எடுக்கும்பொழுது நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாங்க. நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதிலிருந்து வெளிநாட்டு பயணங்களுக்கு இந்த 12ஆம் பாவகம் ரொம்ப அவசியம். நீங்கள் அங்கேயே இருந்துருவீங்களா, இல்லை தாய்நாட்டுக்கு வந்துடுவீங்களா, இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவகமாக இந்த 12ஆம் பாவகம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவகத்தோட 5, 9 கனெக்ட் ஆகணுங்க.
இந்த 12, 5, 9 கனெக்ட் ஆகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கோயில் காரியங்களுக்காக வந்து இந்த செலவு பண்ணுறாங்க பாருங்கள், தான தர்மம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5, 9 கனெக்ஷன் இருக்கும். கும்பாபிஷேகத்தை தலைமை ஏற்று நடத்துறது, இவங்களே ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறது, அது சின்ன கோயிலாவோ பெரிய கோயிலாவோ இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஓட இந்த 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கனெக்டரில் வரும்பொழுது தான் பண்ணுவாங்க அவங்க. அதே நேரத்தில் வந்து கருமித்தனத்தையும் இந்த 12ஆம் இடம் சுட்டி காட்டும். சுத்தமாக தங்கள் பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை வந்து எடுத்து செலவு பண்ணவே மனசு வராது சில பேருக்கு. அதெல்லாம் வந்து 12ஆம் இடம் தான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வள்ளல் மாதிரி எடுத்து பணத்தை வாரி இறைக்கிறாங்கனாலையும் அவங்களுக்கு வந்து 12ஆம் பாவகம் தான் கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமர்வுகளுக்கு ஏற்ப ஜாதகருடைய வாழ்க்கை சூழல்களும் அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் மாறுபாடு அடையும். ஓகேங்களா? 12ஆம் பாவத்தினுடைய தசை வந்துடுச்சு. இப்போ என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 12ஆம் பாவகத்தினுடைய தசை நடக்குது. இப்போ இது 12ஆம் பாவகம்ன்றது சில லக்னங்களுக்கு வந்து 7ஆம் பாவகத்தோட கனெக்டட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும். அப்போ இந்த 7, 12 கனெக்ஷன் வரும்பொழுது இவங்க வந்து களத்திர வழியில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா களத்திர வழியில ஒரு விரயத்தை வந்து இந்த பாவகம் சுட்டி காட்டும். இது களத்திரம் பிரிந்து போதலாகவும் இருக்கலாம், வேறு விதமான பிரிவாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா களத்திரம் சார்ந்து பிரியுதுங்களா, கணவன் சார்ந்தோ இல்லை மனைவி சார்ந்தோ ஒரு மிகப்பெரிய விரயத்தை ஜாதகர் சந்திப்பார். இதில் இந்த விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அடுத்து வந்து நீங்கள் வந்து கடன் வாங்குறது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகிறது இந்த 12ஆம் இடத்தினுடைய தசாபுக்தி காலங்களில். ஸோ நான் கடனே இது வரைக்கும் வாங்கினது இல்லைப்பா அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி அதனால் விரயங்களும் நிறைய ஏற்படும். இன்னொன்று வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆகுறது இந்த இடம் தான். எமோஷ்னலி ட்ரெயின் ஆகிறது, மென்டலி ட்ரெயின் ஆகிறது, தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆகிட்டு அதன் மூலயமாக ஒரு பயனும் அடையாமல் வெறுங்கையோடு நீங்கள் வெளியே வரையும் பாருங்க. அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தசாபுக்தி காலத்தில் தான் ஏற்படும். அடுத்து வந்து பார்க்கும்பொழுது ஒரு ரகசியமான பணம் முதலீடுகள் வந்து பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில். அதாவது வந்து ஒரு ஃபாரின்லேருந்து உங்களுக்கு பணம் வருது அப்படின்னாலே மறைமுகமாக இந்த 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு வேலை செய்யுதுன்ற அர்த்தம். ஒரு கிளையண்ட்ஸ் மூலயமா வரலாம், கஸ்டமர்ஸ் மூலயமா வரலாம், இல்லை வந்து தெரியாத பணங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ரீச் ஆகுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் தான் சுட்டி காட்டும். இந்த 12ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதோட திரிகோண ஸ்தானங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் இடம் வேலை செய்யும், 4ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு அதனுடைய தேடல் வந்து உங்கள் போகத்திற்கான தேடல் வந்து அதிகரிக்கும். அப்போ இந்த ஒரு தவறு செய்கிறாங்க இல்லை வேறு விதமான தொடர்பில் போய் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னாலே 12ஆம் இடத்தின் தசாபுக்திகள் தான் இந்த மாதிரி தேவையில்லாத அஃபயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஜாதகத்தை சேர்த்து விட்டு அதன் மூலயமா இந்த 6ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 6ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன். அப்போ இந்த தொடர்புகள் மூலமாகவே அவமானப்படுறது, வம்புல போய் மாட்டிக்கிறது, ஒரு கேஸில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த 6ஆம் அதிபதி திசை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்து அதிபதியுடைய திசை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இந்த கோயிலில் போய் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்குங்க. யாருக்கு வந்து சுபத்தன்மையில் இருக்குதோ, அதை நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, அவங்களுக்கு வந்து அதாவது 5, 9 இந்த கான்டாக்ட் 12ஆம் அதிபதியோட இருந்ததுன்னா இவங்க வந்து கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படும். அந்த யாகங்களில் போய் கலந்துக்கிறது, பூஜையில் போய் கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த 12ஆம் இடம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. எப்படின்னா இந்த தீர்த்த யாத்திரை மாதிரி போகிறாங்க பாருங்க, கடலில் போய் குளிச்சுட்டு வர்றது, ஃபுல்லாக எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நீராடிட்டு வர்றது, காசிக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் வந்து நீர் ராசிகளோடு சம்மந்தப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பொதுவான ஒரு பலன்களாக இது 12ஆம் இடத்துல உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை விட்டு ஒரு விஷயம் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அது வந்து ஒரு சொத்து உங்களை விட்டு கைவிட்டு போயிருக்கலாம், அப்படின்னா உறவுகள் வந்து உங்களை விட்டு வெளியே போயிருக்கலாம். இது வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையாக உங்க கூட இருந்த உங்க வச்சுட்டு இருந்த சில விஷயங்கள் உங்களை விட்டு வெளியே போயிருக்கும். இது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துடைய தசா வந்து பண்ணதான் செய்யும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்பொழுது 12ஆம் பாவகத்தில் எந்த விதமான கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன விதமான பலன்கள் வருதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12ஆம் இடத்துல சூரியன். எப்பயுமே வந்து சூரியன்றது சூரியன்றது ஒரு வெளிச்சம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா 8ஆம் பாவத்துக்கு சொல்லும் பொழுது, அந்த மாதிரி 12ஆம் பாவத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெருசாக சிறப்பு கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா தவறுகளுமே வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க தான் நிறைய போய் மாட்டிக்கிறது நிறைய விஷயங்களில். அடுத்து பார்க்கும்பொழுது தந்தைக்கும் இது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பாக சொல்ல முடியாது. தந்தைக்கிட்ட ஒரு பிரிவு, தந்தையோட சொத்துக்களை வந்து இவங்க அனுபவிக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். நிச்சயமா ஜாதகருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வழியில் ஏதோ ஒரு த்ரிட்டனிங் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு ஏதாவது ஒரு அரசியல் சார்ந்த நபர்களால் பிரச்சனைகள் வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த சூரியன் இருக்கும்பொழுது ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து அடிப்படும். ஓகேங்களா? காலில் அடிப்படும் பொழுது இந்த கண்ணாடி சில்லுங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து இவங்க காலில் குத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரியான
பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல. ஓகேவா? அடுத்து பார்க்கும்போது சந்திரன். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா இது வந்து சுபச்சந்திரனா இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இவங்க பயங்கர தாராள எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நிறைய தான தர்மம் செய்யறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, தன்கிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. மேக்சிமம் வந்து இவங்க பண்ணக்கூடிய விரயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே விரயம் பண்ணிப்பாங்க. அதாவது வந்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறது ஒரு பக்கம்னா, தனக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடிய கேரக்டராக வந்து இந்த 12ல் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். பிரசன்ன ஜோதிடம்லாம் சூப்பராக வருங்க இவங்களுக்கு. அந்த பிரசன்ன ஜோதிடம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜோதிட மெத்தடில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லுவாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் பவரும் பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க போகும்பொழுது, ஏன்னா சந்திரன்றது மனம்ங்க. அந்த சந்திரன்ற மனம் வந்து மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்தோட தொடர்பில் வரும்பொழுது அந்த மறைவான விஷயங்கள்லாம் ஜாதகர் வந்து ஈஸியாக வந்து அந்த கிராஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து ஜாதகருக்கு இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது நிறைய நீரை வந்து விரயம் செய்வார். நீர் விரயம் இருக்கும் அங்கே பார்க்கும்போது. அது நேரத்தில் பார்க்கும்பொழுது உணவு வந்து விரயம் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஜாதகர் வந்து அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கும் இவங்களுக்குமான ஒரு இணக்க முறைகளில் சில குறைபாடுகள் இருக்கும். இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அன்பு வந்து தாய்கிட்ட இருந்து கிடைக்குமான்னு கேட்கும்பொழுது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லேக்கிங் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 12ஆம் இடத்துல புதன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மறதி கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்போ பாரு வந்து ஏதாவது ஒன்று தொலைச்சிட்டு தேடிட்டே இருப்பாங்க பாருங்க சில பேர்லாம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்பட்டிருக்கும். ஜென்ரலி பார்க்கும்பொழுது இந்த டாக்குமெண்ட்ஸ் தொலைச்சிடுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெராக்ஸுங்களை நிறைய இடத்துல அது எங்கே வச்சுனே தெரியாமல் மறந்துடுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் புதன் வந்து ஒரு திக்பலம் அந்த அருகில் இருக்குதுன்றதுனால ஜாதகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மறைமுகமான ஸ்கில்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆளுங்க எப்படின்றத வந்து சூப்பராக கெஸ் பண்ணிடுவாங்க இவங்க கூட. ஸோ அந்த புதனுடைய காரகத்துவம் வந்து ஒரு வகையில் நல்லதையும் ஜாதகருக்கு வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 12ஆம் இடத்துல ராகு. இவங்க ராகு 12ல் இருந்து தசா நடக்கும்பொழுது நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெரும்பாலும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டு இல்லை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமான இடங்களுக்கு போயிட்டு வேறு விதமான தொடர்புகளில் போய் மாட்டிக்கிறதும் இவங்க தான். இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு சம்மந்தப்படாமல் இருக்காது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் மாற்றுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கு உங்களுக்கு ஏற்படும். இது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் அது எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து இந்த பலன்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஓகேவா? 12ஆம் இடத்துல கேது. பொதுவாக 12ஆம் இடத்துல வந்து நம்ம கேது இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் கொஞ்சம் நல்லது அவ்வளோவா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் வந்து கொஞ்சம் குறையுது. தூக்கம் அதுவும் கொஞ்சம் குறைபாடு ஏற்படுது. இவங்களுக்கு ஞானம் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள், சித்தர்களுடைய வழிபாடுகள் வந்து நிறைய இவங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேது கொடுப்பாரு. இருந்தாலும் இது வந்து ஜென்ரலாக சொல்றது நம்ம மோட்சக்காரகன் மோட்ச வீட்டிலே இருக்கும்பொழுது அவங்க மோட்சம் அடைஞ்சிருவாங்கன்றது. பட் மோட்சம்ன்றதுல நம்ம யாரும் இறந்த பின் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால அந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றதுங்க உண்மைத்தன்மை கொண்டதுன்றது தெரியாது. எனவே 12ல் கேது இருக்கும்பொழுது சில இடர்பாடுகள் இருக்கிறது. முக்கியமாக வந்து 12ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணும் பொழுதும் அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது. அதாவது 2 பேருக்குமே 12ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது அங்கே புத்திர பாக்கியம் வந்து தடைபடும். இந்த விஷயத்தில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இதில் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்துல குரு. 12ல் குரு இருக்கலாம். நல்ல ஒரு வள்ளல் தன்மை இருக்கும், தாராள மனப்பான்மை இருக்கும், மறைமுகமான வழியில் நிறைய பணங்கள் வருது, இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கிறது, கோயில் கும்பாபிஷேகம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுறது, கோயில் காரியங்கள், புண்ணிய காரியங்கள், இதுக்கு செலவு பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் 12ஆம் இடத்தை குரு தருவார். நிச்சயமாக இவங்க ஃபாரின் போய் செட்டில் ஆகிறது, பூர்வீகத்தில் இல்லாத தன்மைகளை வந்து இந்த 12ஆம் இட குருன்றது ஏற்படுத்தி ஜாதகர் கொடுத்துரும். ஓகேங்களா? இதுவும் ஒரு பொதுவான பலன் தான். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்துல சனி பகவான். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் தான். ஏதாவது 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் அப்படின்றதுனால கொஞ்சம் குடும்ப வகையில் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி தந்துடும். வருமான வகையில் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும், வருமானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அது செலவு பண்ணக்கூடிய எண்ணம் தான் ஜாதகருக்கு ஏற்படாது. கருமித்தனம் கஞ்சத்தனம் அதிகமாக இருக்கும். செலவு பண்ணுறதா இருந்தால் இவங்க தேவையில்லாத விரைய செலவுகளை தான் பண்ணிப்பாங்களே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வந்து ரொம்ப குறைவுபடும். குரு இருக்கும் பொழுது சுபகரங்கள் தொடர்பு இருக்கும் பொழுதும் நான் சொன்ன இந்த பலன்கள்லையும் மாறுபாடுகள் இருக்கும். காலில் வந்து நிறைய அடிபடுங்க. யாருக்காவது வயதானவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்த அதிபதியுடைய தசை நடந்து 12ஆம் இடத்துலேயே சனி பகவானும் இருக்கிறாருன்னா நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நான் பார்த்த நிறைய ஜாதகங்களில் இந்த காலை எடுத்துடுறது, காலில் வந்து கடுமையான வலி வேதனை அனுபவிக்கிறது, கால் வந்து அழுகி போயிடுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறது. ஸோ 12ல் சனி இருக்கும்பொழுது கொஞ்சம் பாதம் சார்ந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம 12ல் செவ்வாய். 12ல் செவ்வாய் இருக்கலாமான்னு கேட்டால் இது கூட அவ்வளோ ஒரு சுகமான ஒரு ஸ்தானம் 12ஆம் இடம். அங்கே போய் செவ்வாய்ன்றது ஒரு ஹீட்டான கிரகம் இருக்கும் பொழுது கொஞ்சம் மன வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதிகமான
போகத்தை உண்டு பண்ணும். அதுக்கான விஷயத்தை வந்து இவங்க அடைய முடியாமல் தடையும் ஏற்படுத்தும். 12 செவ்வாய் இருக்கும் பொழுது விபத்துகளுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பாக சொல்லப்படுவதில்லை. ஆதிபத்திய விசேஷமோ இல்லை நன்மை இல்லாத கிரகங்கள் அங்கே இருக்கும்பொழுது ஒரு வகையில் லக்னத்தை பொறுத்து பலன்களில் மாறுபாடுகள் இருக்கும். ஆனால் இவங்களுடைய கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த படுத்துட்டே இருந்தாங்கன்னா காலத்துக்கு மேலே போட்டு படுப்பாங்க பாருங்க. இந்த குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இப்போ பக்கத்தில் அம்மாவோ படுத்துட்டு இருக்கும்பொழுது காலத்துக்கு போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால்கள்லாம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வலிமையான கால்களாக இருக்கும். அது ஒரு தன்மை இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் ஈடுபடுத்திடலாம். நம்ம அத்லெட்ஸ் மாதிரி ஓடுறது, முக்கியமாக வந்து ரன்னிங் ரேஸ் மாதிரி போகிறது, அந்த மாதிரிலாம் இவங்க போகும்பொழுது அதுக்கான கிரகத்தினுடைய காரக விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இவங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். எல்லாமே பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம சுக்கிரன் இருக்கலாம் 12ஆம் இடத்துல. இதில் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். பொதுவாக வந்து காரகோ பாவக நாஸ்தி வந்து எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு தான் அது கிடையாது. அபரிதமான நல்ல பலன்களை தரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது. இவங்க அதாவது என்ன சொல்றதுங்க, நல்ல ஒரு பெட் பிளஷர் அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார். அந்த போகம்ன்றது இவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பெட்ரூம்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுக்கிறது, பஞ்சு மெத்தையில் படுக்கிறதுன்னு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சுக்கிரன் கொடுத்துருவாரு. சிற்றின்பம், நாட்டம், தேடல் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆபரணத்துக்காக செலவு பண்ணுறது, ஒரு ஜாலியாக செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் கொடுத்துருவாரு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கலாம். தூக்கமும் நல்ல தூக்கம் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது. ஸோ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல கிரகங்கள் பார்க்கும்பொழுது சுக்கிரன் இருக்கலாம், எந்த ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து நான் சொன்ன பலன்களில் மாறுபாடுகள் இருக்கும். ஓகேங்களா?